ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கமலஹாசன் அவர்களுடைய பாவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவருடைய பாவ கிரகநிலை. ஓகேங்களா? பாவ தொடர்பு, அதாவது லக்ன பாவம் 56% தான். ஆரோக்கியம் அகம் சார்ந்து லக்ன பாவம் 56% தான். ஆனால் பொருளாதாரம் புறத்துக்கு லக்ன பாவம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92% ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவரோட மனசெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில், வேலை, அந்த வேலைக்கு அவருக்கு கிடைக்க போகிற ஊதியம், அதை பற்றின எண்ணங்கள் தான் இவருக்கு நிறையா இருக்கும். நம்ம சந்தோஷமாக வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி எண்ணங்கள் இருக்காது. எல்லாமே அவர் அதாவது நல்லபடியாக நடிக்கணும். அதுவும் 4ஆம் பாவம் இல்லைங்களா, குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறது 4ஆம் பாவம். அந்த குறிக்கோள் எதன் மீது இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய தொழில் மீதும் அந்த தொழில்னால் தனக்கு கிடைக்கக்கூடிய புகழ் மற்றும் பொருளாதாரத்தின் மீது தான் அவருக்கு எண்ணங்கள் முழுக்க. லக்னபாவம் அப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் முழுக்க தொழில் மேலேயும் பொருளாதாரம், புகழ் மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 2ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் 80% அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. அவர் நல்ல வசதியான வாழ்க்கை தான் வாழ்கிறாரு. 3ஆம் பாவத்துக்கு ராகு அதிபதியாக அந்த ராகு அகம் சார்ந்து 45%, புறம் சார்ந்து 65% இருக்குது. அதனால தான் இவர் பிரம்மாண்டமாக படங்கள் எடுக்கணும். பொன்னியின் செல்வனெல்லாம் இவர் ட்ரை பண்ணார் இல்லைங்களா, மிக பிரம்மாண்டமாக அந்த படம்லாம் எடுக்கணும். அவங்க இங்கிலாந்துலேருந்து அவங்க ராணியெல்லாம் வந்திருந்தாங்க அந்த படத்தோட துவக்க விழாக்கு. அந்த மாதிரி பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆசைப்படுறதுக்கு காரணமே 3ஆம் பாவத்திற்கு ராகு அது புறம் சார்ந்து 65% நல்லா இருக்கிறனால தான் அது பண்ண முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. ராகு பிரம்மாண்டமான எண்ணம் அப்படி இருக்குது. ஆனால் செயல் அப்படின்னு சொல்லி வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே 4ஆம் பாவத்திற்கு புதன் செயல்திறனில் 55% இருக்குது. அதனால் அதாவது நினைக்கிற அளவுக்கு அவரால் அதை நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அரசியலுக்கும் அப்படி தான். அவருடைய எண்ணங்கள் மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் செயல்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாததால் அவர் நினச்ச அளவுக்கு இங்கே செயல்பட முடியாமல் போயிடுது. அதனால தான் அவருக்கு இந்த அரசியலில் மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இல்லை. 2வது 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குரு. அவர் தனிப்பட்டு நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இந்த 92% ரீச் பண்ணார். ஆனால் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தப்போ இந்த 92% 5ஆம் பாவம் வச்சுட்டு இருந்தா கூட, லக்ன பாவம் அப்படின்ற இடத்துல இந்த 5ஆம் பாவத்தை 12ஆம் பாவமான 4ஆம் பாவம் இங்கே தொடர்பு. அந்த 5ஆம் பாவத்தை சிறப்பாக செய்ய விடாமல் 5ஆம் பாவம் 92% இருந்தால் கூட இங்கே லக்னம் அப்படிங்கிற விஷயத்தில் வெறும் 56%. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, சூரியனும் அகம் சார்ந்து சூரியன் நல்லா இருக்குது. ஆனால் புறம் சார்ந்து சூரியன் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்களா. 6ஆம் பாவம் சந்திரன் அங்கேயும் அகம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஆனால் புறம் 100% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தொழில் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் இங்கே 100%. 6ஆம் பாவம் அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரால் எப்படி தொழில் செய்ய முடியும், எவ்வளவு திறமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவம் புறம் சார்ந்து 100% இருக்குது அப்படிங்கன்னா மிக சிறப்பாக ஒரு தொழிலில் அக்கறையாக வேலை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த 100% காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்னா மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவர் மிக சிறப்பான ஒரு மக்கள் தொடர்பாளராக இருக்க மாட்டார். ஏன்னா 56% அப்படிங்கிறப்போ சும்மா தூரமாக இருந்தே ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு போயிடுவாரோ தவிர ரொம்ப எல்லாத்தோடையும் ரொம்ப இறங்கி பழகிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 7ஆம் பாவம் அந்த மாதிரி. இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிற பொருளாதார விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா. அந்த விஷயங்கள்லாம் அதிலிருந்து மிக நல்ல படங்கள் எடுத்து அதில் நல்லா சம்பாதிக்கவும் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வியாபாரம் அப்படின்னு சொல்கிறது 7ஆம் பாவம். வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் வீட்டில் மனைவி அப்படின்னா லைஃப் பார்ட்னர் இருக்கு இல்லைங்களா, லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இல்லை.
கமல் சார் அவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் பாவாதிபதியாக சுக்கிரன் வருது. சுக்கிரன் 8ஆம் பாவாதிபதியாக வந்து 30% தான் அகம் சார்ந்து ஹெல்ப் பண்ணுது, 80% புறம் சார்ந்து தான் சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுறாரு ஃப்ரெண்ட். ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவார். உடம்புக்கு கஷ்டம், என் உடம்பு அதனால் கஷ்டப்படுது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். அந்த தசாவதாரம்னு 10 கேரக்டர் பண்ணார் இல்லைங்களா ஒரே படத்தில். அப்போ அது எவ்வளோ சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு இதுவும் போட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா திரும்பவும் அந்த மேக்கப் போட்டு தான் அது நடிச்சாகணும். அந்த மாதிரி கஷ்டங்களை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார். கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் தொழிலில் 80% அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல தொழில் பார்ப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. கமல் சார் அப்படி தாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கடவுள் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவருடைய மூதாதையர் 100% அவருக்கு அந்த 9ஆம் பாவம் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது அவர் ஜீன்லேயே இருக்குது. இந்த ரஜினி சார் ஒரு இதில் கூட சொல்லியிருந்தார், கலை தாய் வந்து எல்லா குழந்தைகளையும் நிறையா மம்முட்டி, கேரளா சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அமிதாப் பச்சன் வந்திருந்தார். அந்த மாதிரி எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஆனாலும் கமலஹாசனை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கடவுள். அந்த கடவுள் வந்து 100% இவருக்கு வந்து தொழிலுக்கு சாதகமாக இருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு கடவுள் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கல அப்படின்னா இதில் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போகிறாங்க, 2-3 திருமணங்கள் செஞ்சு கூட அவருக்கு மனைவி அப்படிங்கிற அந்த விஷயம் மிக சிறப்பாக இல்லை. அதுக்கப்புறம் நிறையா அவர் வந்து படம் சிறப்பாக எடுத்திருப்பார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படம் நமக்கு புரியாது. கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேலே தான் நமக்கு அந்த படங்கள்லாம் புரியும். அப்போது நிறையா படங்கள் அவருக்கு ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆனால் அந்த படங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக புரியும். அதாவது வயதுக்கு மீறின புரிதல்களோட அவர் படங்களை எடுப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவ்வளோ மெச்சூரிட்டி அவருக்கு. அது வந்து அவருக்கே கொஞ்சம் சில பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், அதாவது தொழிலில் அதிர்ஷ்டம், ஆனால் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பை 9ஆம் பாவம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து 10ஆம் பாவம் அப்படி தான். 10ஆம் பாவம் அவர் வாழ்க்கையில் ஜெயிக்கலை, ஆனால் தொழிலில் மிக சிறப்பாக ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அதே போல் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்னா திருப்தி மனநிலை. அந்த திருப்தி மனநிலை அவர் வாழ்க்கையில் இல்லை, ஆனால் தொழிலில் அவர் முழு திருப்தியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது. 12ஆம் பாவம் 12 வச்சு அவருக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 12ஆம் பாவம். 30% தான் நிறைய ரகசியங்கள் புதஞ்சு போயிருக்கோம் அவர்கிட்ட. அதனால் நமக்கெல்லாம் தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள். அதே போல் தொழில் அப்படிங்கிறது ஒரு 2வது தொழில் அப்படிங்கிறதும் 12ஆம் பாவம் தான். 2வது தொழில் அப்படின்னா அவர் நடிப்பு தொழிலும் வச்சுருக்காரு, தயாரிப்பு நிறுவனங்களும் நடத்திட்டுருக்காரு இல்லைங்களா. அந்த மாதிரி 2வது தொழிலும் அவருக்கு மிக சிறப்பாக கை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரு கமலஹாசன் அவர்களோட ஜாதகத்தில் வெளியுலகத்துக்கு அவர் மிக சிறப்பாக காட்டியிருக்கு. ஆனால் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வல்ல சூரியன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வந்து லக்னமும் மிக சிறப்பாக வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. சூரியனும் வல்லத்தன்மையோடு இல்லை. ஆனால் 5ஆம் பாவம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 5ஆம் பாவம் வல்லத்தன்மையோடு இருக்குது. ஆனால் சூரியனும் லக்னமும் மிக சிறப்பாக இல்லை அப்படிங்கிறனால தான் அவரால் அரசியலில் மிக சிறப்பான ஒரு இடத்த இப்போ பிடிக்க முடியாமல் போயிருக்கலாம். அதே போல் தசாபுத்திகள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சூரிய தசை தான் நடக்குது 2020 அதாவது 2020 அவருக்கு சூரிய தசை தான் நடக்குது. ஆக்சுவலாக இந்த சூரிய தசையில் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு விதி இருக்குது. ஆனால் அதில் மிக சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்களை தான் இந்த சூரியன், இந்த 5ஆம் பாவம், லக்ன பாவம், இந்த விஷயங்கள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னும் திரு விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வர்ற பதிவுகளில் பார்க்கலாம். இந்த சூரியன் மட்டும் கொஞ்சம் வல்லத்தன்மையோடு இருந்திருந்தது அப்படின்னா திரு கமல்ஹாசன் அவர்களும் மிக சிறப்பாக அரசியலில்
நல்லா ஷைன் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் திரு கமல் அவர்களுடைய ஜாதகம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.